தமிழ்நாடு மின் வாரியத்தில் 70,000 காலி பணியிடங்கள் உள்ளதாக மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலையில் உள்ள மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதற்கட்டமாக 15,000 ஊழியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாக குறிப்பிட்டார். ஒரு சிலர் திட்டமிட்டு மின்வெட்டை ஏற்படுத்துவதாகவும் பியூஸ் திருடப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். மின்துறையில் இன்று மட்டும் 300 பேருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் கூறினார். எல்லாம் அரசு பணிகள் தான், தற்காலிக பணிகள்லாம் இல்லை. தற்காலிக பணிகள் எங்கேயுமே நம்ம அனௌன்ஸ்மெண்ட் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாம் அரசு பணிகள் தான். கேங் பேன் விஷயத்த அந்த பெண்டிங் இருக்கிற விஷயத்துல ஒரு சில வாரங்களில் நம்ம வந்து முதல்வரிடம் ஆலோசிச்சுட்டு அதுக்கான முடிவு. நேற்று ஒரு சில பாவடி ஒரு சில இடத்துல இப்பதான் எங்களுக்கு வீடியோ வந்து என்னன்னா வேண்டுமென்று ஒரு சில நபர்கள் வந்து அந்த ஃபியூஸ் எல்லாம் பிடிங்கி திருடிட்டு போற மாதிரி. ஏன்னா ஒரு இடத்துல ரிப்பீட்டடா திரும்ப பிரச்சனை வந்துட்டே இருக்கு. என்னென்ன சிசிடிவி அனைத்தையும் ஆராய்ந்த பொழுது அவர்களும் ஒரு சில பேர் வந்து நபர்கள் வேண்டுமென்று அதை வந்து திரும்ப திருடிட்டு போறதும் அதை எடுத்து அதை ஆஃப் பண்றதும் பார்த்தோம். உடனடியாக காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்கு. 15 வருஷமா பெண்டிங் ப்ரமோஷன், 15 வருஷமா அவர்களும் கடுமையாக போராட்டு வராங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு, நான் அமைச்சராக வந்த பிறகு என்னை வந்து அவங்க சங்கத்திலிருந்து சந்திச்ச பிறகு அவங்களுடைய பெண்டிங் என்னென்ன கோர்ட் ஆர்டர்ஸ் வாங்கினதெல்லாம் காட்டினாங்க. பல பேர் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வாரம் ரிட்டையர்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள எங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஏன்னா 20 வருடத்துக்கு மேல நான் ஒரே கிரேட்ல இருக்கேன்னு வந்து சொன்னாங்க. ஸோ உடனடியாக பணிகளை முடக்கி விட்டோம்.